உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். பிடிவாதம் பிடிக்கிற நிறைய மனிதர்களை பார்த்துருக்கோம். நம்ம வீட்லேயே நிறைய பிடிவாதக்காரர்களை பார்த்துருக்கோம். எத்தனையோ குழந்தைங்க தரையில் உருண்டு அழுது புரண்டு அழுததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தேவனை பார்த்துருக்கீங்களா? தேவனும் பிடிவாதக்காரர். அவர் நினைச்சது தான் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு அவரும் பிடிவாதமா இருக்காரு. சரிங்களாங்க? ஏதோ நம்ம ஒரு இதுதான் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு மனிதர்கள் நினைக்கிறது தேவனுக்கு என்ன நினைக்கிறாரு, அது சரியான முடிவு இல்லை. ஏன் அப்படி? ஏன்னா தேவன் எவ்வளோ பெரிய தேவன். அவருக்கு தெரியும் நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில எவ்வளோ வருஷம் வாழ்வோன்னு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியும். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த ஒரு நொடி என்ன நடக்க போகுதுன்னு தேவனுக்கு தெரியும். நம்மளை பத்தி அதிகமா தெரிஞ்சது யாரு? தேவன் தான். அதனால அவர் முடிவை எடுக்கிறது, அவர் தீர்மானிப்பது சரிதானங்க. அவர் பிடிவாதமா இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. தேவனும் பிடிவாதம் பிடிக்கிறவர் தான். உங்க வாழ்க்கைக்கு நல்லது கொண்டு வரணும்னு அவர் நினைச்சது தான் நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. சரிங்களாங்க? யோனா என்ற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பயங்கர பிடிவாதக்காரர். தேவன் என்ன சொன்னாங்கன்னா, நீ நினிவேக்கு போக சொன்னாங்க. ஆனா நம்ம யோனா இருக்காங்களா, பிடிவாதம் பிடிச்சாங்க, தர்ஷீஷுக்கு போனாங்க. நீங்க யோனா 1:3 எடுத்து படிச்சு பாருங்களேன். அங்க என்ன பண்றாங்க? யோனா தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். தேவன் முன்னாடி நின்னாதான் அவர் தொந்தரவு பண்ணுவார், நினிவேக்கு போன்னு. அதனால நம்ம தர்ஷீஷுக்கு போயிடலாம், அவருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு போயிடலாம் அப்படின்னு யோனா என்ற பிடிவாதக்காரன் கிளம்பிட்டான். தர்ஷீஷுக்கு போற கப்பல்ல ஏறி போயிட்டான். தேவன் எவ்வளவு பிடிவாதக்காரன்னா அவனுக்கு தெரியல. அவர் போற கப்பலை நடுக்கடல்லையே நிறுத்திட்டாரு, புடிச்சு வச்சுட்டாரு. அந்த கப்பலால தர்ஷீஷுக்கு போக முடியல, நடுக்கடல்ல நிக்குது. அது பெரிய காற்று, கப்பலே உடைஞ்சு போயிடுமோ, கப்பல் உடைந்து போயிடுமோ அப்படிதான் பயந்தாங்க. அப்புறம் எல்லாருக்குமே யோனாவை பத்தி தெரிஞ்சு போச்சு. இவன் தேவன் பேச்சை கேட்காம இவன் தர்ஷீஷுக்கு கிளம்பி வந்திருக்கான்னு. அப்ப என்ன சொல்றான் யோனா? அப்பவும் பிடிவாதம் தான் பிடிக்கிறான் யோனா. என்னை தூக்கி இந்த கடல்ல போட்டுருங்க, ஏன்னா அப்படியே செத்து போயிடலான்னு நினைச்சான். தேவன் விடுவாரா? அவர் எவ்வளவு பிடிவாதக்காரர். ஒரு மீனை கட்டளையிட்டு மீனை விழுங்கிட சொன்னாரு. அங்க போய் தான் அவன் மனம் திரும்பினான். மீன் வயிற்றுல போய் தான் அவன் அவனுடைய அந்த பிடிவாதம், அந்த குணமே அவனுக்கு குறைஞ்சிச்சு. தேவன் நினைக்கிறபடி அவன் செய்தான், நினிவேக்கு போனான். அதனால அவனுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை. அதனால தான் அவன் பைபிளில் அவன் எழுதப்பட்டான். அவனுடைய வரலாறு எழுதப்பட்டது நம்மளுக்கும் தெரியுதுல்ல. நம்ம யோனான்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னு. தேவன் பிடிவாதம் பிடிச்சா அது நல்லது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அவர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும். நீங்க ஏதாவது ஐயோ இதுதான் நடக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எது நல்லதுன்னு தேவனை விட வேற யாருக்குங்க தெரியும்? தேவனை விட வேற யாருக்கு உங்க வாழ்க்கையை பத்தி நல்லா தெரியும்? அதனால தேவன் நினைச்சது உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும். அவர் என்ன தீர்மானித்தாரோ அது உங்களுக்கு நிலை நிற்கும். அதுதான் நல்லது. தேவன் நினைச்சது நடக்கிறது தான் நல்லது. சரிங்களாங்க? அது அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்க பிள்ளைங்க நினைச்சது நடக்காது, நீங்க நினைச்சதுதான் நடக்கும். நீங்க ரொம்ப பிடிவாதக்காரங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைக்கு எது ரொம்ப நல்லது சிறப்பானது அதை தான் நீங்க இன்னைக்கு நடத்தி கொடுக்க போறீங்க. உங்களுக்கு நினைச்சது இன்னைக்கு நடத்தி கொடுக்க போறீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது தேவை என்று உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பிள்ளைங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் நீங்க நிறைவேற்றி வைக்க போறீங்க. நன்றி பா. உங்க முடிவு எங்களுக்கு அதுதான் சிறந்ததுப்பா. நீங்க எங்க வாழ்க்கையை குறித்து நீங்க தீர்மானம் கொண்டு வாங்க, நீங்க முடிவெடுங்க.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. நன்றி ராஜா. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க. கிறுக்கி போட்டுடாதீங்க. நரகத்துக்கு தள்ளிடாதீங்கப்பா. பரலோகத்துக்கு அனுப்புங்க. உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை கழுவுங்க. சாமி உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. இப்போ எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும்பா. அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க மத்தியவானத்துக்கு வருவோம். அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. 3வது தடவையும் இந்த பூமியின் ஓனராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்கணும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.